வணக்கம் நேயர்களே. இந்த வார ராசி பலன்கள் 28/9 4/10/2025 வரை. இந்த இடைப்பட்ட காலம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன செய்ய போகிறது, எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். முதலாவதாக மேசராசி நேயர்கள். இந்த மேசராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்து எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி உங்கள் மனசு சொல்லுது. எல்லாத்துலேயுமே ரொம்ப ஓவர் இன்வால்மெண்ட் ஆகிறது, குற்றம் கண்டுபிடிக்கிறது, குறை கண்டுபிடிக்கிறது, மனத்தெளிவற்றிருப்பது, இப்படிங்கிற ஒரு சில எண்ணங்கள் வாரத்தின் ஆரம்பத்தில் 2-3 நாட்களுக்கு உங்களுக்கு தெரிய வரும். இது ஆட்டோமேட்டிக்காகவே மாறக்கூடியது தானே தவிர கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக இந்த வாரத்தில் நிறைய நல்ல செய்திகளும் உண்டு. ஏனென்றால் ராசிநாதனே 8ஆம் இடத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியத்தை முடிக்கலாம், தொட்டது துலங்கலாம், பயணங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும், புதுமை படைப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும், புது இடங்களுக்கு செல்லக்கூடிய அனுகூலங்கள் உண்டு, வெளிநாடுகளுக்கு செல்வது, வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது, இதுவரை சந்திக்காத மக்களை சந்தித்து ஒரு புதிய அனுபவங்களை பெறுவது, பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், படிக்கிறவங்க வெளிநாடுகளுக்கு சென்று படிக்க வாய்ப்புகள் வரும். இப்படி ஏராளமான அனுகூலங்கள் நிறைய உண்டு. ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு பதட்டம், ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். நெகட்டிவ் தாட் கொஞ்சம் வந்து போகும். 9ஆம் பாவாதிபதி 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் வீடு, மனை, காசு, பணம், சொத்து, சுகம் இவற்றில் எந்த குறைகளும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. குறிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும். கடினமான முயற்சி எடுக்கின்ற காரணத்தால் யாராலையும் செய்ய முடியாத காரியத்தை கூட நீங்கள் கச்சிதமாக செய்து முடித்து வெற்றி பெறுகின்ற இடத்தில் இந்த வாரத்தில் நீங்கள் நிலைச்சு நிற்பீங்க. அதில் எந்த கோளாறுகளும் இல்லை. போட்டி, பொறாமை இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வென்று காட்டலாம். 6ஆம் இடத்திலே சூரியன் இருக்கின்ற காரணத்தால் சிவகடாட்சம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு உண்டு. எங்கே போனாலும் யாரை போய் பார்த்தாலும் அவங்க முடிஞ்ச மட்டும் நல்லது பண்ணுவாங்களே தவிர உங்களுக்கு எடுக்க முடியாது. நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள். 6ஆம் இடத்தில் சூரியன் தனித்து அமர்வது என்பது முன்னோர் செய்த புண்ணியங்களெல்லாம் உங்களுக்கு கதவை தட்டுன்னு சொல்கிற பலன்கள் உண்டு. அந்த அடிப்படையில் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உழைத்தது பாதி, உங்களுக்கு சேர வேண்டிய மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமான யோகங்களை கொடுக்கக்கூடிய வாரமும் தான். ஆனாலும் நான் திரும்பவும் சொல்கிறேன், கொஞ்சம் மனப்பதட்டம், மனசுக்குள்ள ஒரு விதமான ஒரு டென்ஷன் ஆகிறது, இதெல்லாம் கூட இந்த வாரத்தில் தெரிய வரும், சமாளிக்கும்படியாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா பக்தி மார்க்கம், பெரியவர்களை பார்க்க போகிறது, நிறைய புதிய தொழில் பண்ணுறதுக்கான ஆலோசனைகள் பெற போகிறது, பழைய கணக்குகளை எல்லாம் கரெக்ட் பண்ணி புதிய இடங்களுக்கு நம்ம எப்படி மாற்றிக்கணும், என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறது. இந்த படிக்கின்ற பிள்ளைகள் கூட பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் இருந்த ஸ்டைலை மாற்றிக்கிட்டு புதுசாக கற்றுக்க ஆரம்பிப்பாங்க, புதுசாக டியூஷனுக்கு போவாங்க, புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும், அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கும், பரீட்சை எழுதுகிறவங்களுக்கு பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, தூரத்து பயணங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும், தூரத்து செய்திகள் எல்லாம் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். ராசிநாதனே 4ஆம் இடத்தில் சம்பந்தப்பட்டிருப்பது என்பது எப்போதுமே ரொம்ப சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா புதிய வாகனம், புதிய முன்னேற்றம், புதிய முயற்சி, புதிய சக்சஸ்ஸு, இப்படி ஏராளமான நன்மைகளை சொல்லக்கூடியது. நீங்கள் தான் இந்த காலகட்டத்தில் ஒரு வென்று காட்டக்கூடியவராக இருப்பீங்க. கேந்திர கோணந்தண்ணில் கீர்த்தியாய் லக்னாதிபன்னு ஒரு பாடலே உண்டு. அப்போ சுக்கிரன் 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து கேதுவோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட உறுதியாக கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற பிறந்தவர் என்பதை இந்த வாரத்தில் நீங்கள் அடையாளம் பிடிக்கலாம். அதுலேயும் 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, அவர் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். துணிச்சல், தைரியம், வீரியம், பராக்கிரமம் இப்படிப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு உண்டாகும். இளைஞர் முதல் முதியவர்கள் வரைக்கும் ஒரு விதமான ஒரு வாழ்க்கை பாதையை போட்டுக்கிட்டு ஓடுறதுக்கு தேவைப்படுகிற மனபலம் இந்த வாரத்தில் இருக்கிறத பார்க்கலாம். 5ஆம் பாவாதிபதி 6ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால சில நேரங்களில் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது கட்டாயம், அல்லது பிள்ளைகள் மூலமாக வர வேண்டிய வரவுகளில் கொஞ்சம் இடைஞ்சல் அல்லது மனக்கிலேசங்கள், மனவிரிசல்கள், இது கொஞ்சம் நீங்கள் மேனேஜ் பண்ணக்கூடியதாக இருக்கும். 6ஆம் இடத்துல புதன் தனித்திருப்பது என்பது சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு புதிய வரவுகள் வரும், திடீர் லாபங்கள் கிடைக்கும். அதுலேயும் காசு வச்சு காசு பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் பெருமிதமான முன்னேற்றங்களை பெறலாம். கல்வியாளர்கள், கல்விச்சாலை நடத்தக்கூடியவர்கள், டீச்சராக வேலை பார்க்குறவங்க, வாய்ப்பேசி சம்பாதிக்கிறவங்க, அரசியல்வாதிகள், பேச்சாளர்கள், இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடிய ரிஷபத்தில் பிறந்தவர்கள் எல்லாருக்கும் இந்த வாரத்தில் மிகச் சிறப்பான செய்திகள் ஏராளமாக இருக்கிறத பார்க்கலாம்.
மிதுனம் ராசி நேயர்களே, இந்த மிதுன ராசி நேயர்களை பொறுத்தளவு இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, செய்கின்ற பணிகளில், ஆற்ற வேண்டிய இடங்களில் பொறுப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். பேர் கெட்டு போகாமல் பார்த்துக்கணும். எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு மத்தியில் பேர் வாங்குறதுங்கிறதும் கூட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம், கலைன்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் இந்த வார்த்தை செய்திகளில் பார்த்தீங்கன்னா, ஒரு எதேச்சையாக அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ என்ன அப்படிங்கிற எண்ணங்களை மையப்படுத்தி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை கொஞ்சம் கோட்டை விட்டுருவீங்க அப்படிங்கிற விதத்தில் சொல்லலாம். படிக்கின்ற பிள்ளைகள் கொஞ்சம் அசால்ட்டாக பரீட்சை எழுதுறது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது, ஒத்தி போடுறது, இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் கூட உங்களுக்கு நிறைய இருக்கிறத பார்க்க முடியும். இந்த ராசியிலேயே குரு இருக்கிற காரணத்தினால உங்களுக்குள்ள தேவையில்லாத சோம்பேறித்தனம், தேவையில்லாத ஒரு மனக்குமுறல், கோபம், டென்ஷன் இதெல்லாம் கொடுப்பார். ஆனால் 7ஆம் இடத்துல போய் குரு பார்வை இருக்கிறதுனால சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், சொந்தமாக தங்களை வாழ வைத்து கொள்ளக்கூடிய நிலைகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்குள்ள சுப செய்திகள், சுபகாரியங்கள் எல்லாம் ரொம்ப கனகச்சிதமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தூரத்து பயணம், தூரத்து செய்திகள் உங்களுக்கு நல்ல தகவலை கொடுக்கும். அதுவும் சொந்தங்களில் ரொம்ப நாள் விட்டு போனவர்களை எல்லாம் பார்த்து மகிழுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். இதிலையும் ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் 5ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டு குரு பார்வையில் இருக்கிறதுனால பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள், இப்படிப்பட்ட கல்வி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகச் சிறப்பம்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு. குரு புதன் பார்வை என்பது உங்களை நீங்கள் எப்படியெல்லாம் மதிப்பும் புகழும் பெறலாங்கிற பாதையெல்லாம் வெற்றி பெறும். அது மட்டும் இல்லை, ராசிக்கு 10ஆம் இடத்துல போய் சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு அந்நிய ஜன, இன, மத, மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்கள் மூலமாக மிகப்பெரிய பேர், புகழ், சுகபோகங்கள் எல்லாம் உங்களுக்கு கனகச்சிதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக உண்டு. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், வாகனங்களை வைத்து தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்தவர்களுக்கும் கூட நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறத பார்க்கலாம். கடகம் ராசி நேயர்களே, இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்த காரியம் பூரா தடையாகவே இருக்குது. எக்கச்சக்கமாக எஃபர்ட் போட வேண்டியது இருக்குது. நான் தேடி போகிறேன், கரெக்டாக நான் போகிறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி தான் அவங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுறாங்க. கோயிலுக்கு போனால் கூட நடசாத்திடுறாங்க. என்ன இது, இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது, இப்படிங்கிற மாதிரியான தடைகளை சந்திக்கக்கூடிய வாரமாக இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் இவைகளையெல்லாம் மீறி நீங்கள் உங்களுடைய பணிகளில் வெற்றி பெறலாம். ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி தோற்காது. தடைகள் என்னதான் ஏற்பட்டாலும் கூட அவைகளை வென்று காட்டுகின்ற சக்தி தோற்காது. எதிலுமே உங்களுடைய மன இயல்புகளோடு ஓடுகின்ற காரணத்தால் உங்கள் எண்ணங்கள் தோற்காது. இப்படிப்பட்ட அடிப்படையிலே கண்டிப்பாக நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுகின்ற வாய்ப்புகள் ஏராளம். அதிலும் குறிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், பொதுநல வாழ்க்கை சம்பந்தப்பட்டவர்கள், சினிமா துறையாளர்கள், இப்படிப்பட்ட பப்ளிக் ஃபிகர்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் திடீர் ஒப்பந்தங்கள், திடீரென்று வரக்கூடிய நல்ல செய்திகள் இதெல்லாம் கூட ஒரு பக்கம் கையெழுத்தாகும். ஆனாலும் அதை கையெழுத்து போடுறதுக்குள்ளே நடக்காதான்னு சொல்லி தான் கையெழுத்தாகும். அதே மாதிரி கடகத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும். கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் ரொம்ப ரொம்ப நிதானத்தை கடைப்பிடிக்கணும். எடுத்த கௌத்தங்கிற மாதிரி பேசுகிற வார்த்தைகள் இப்பொழுது வேலைக்கு ஆகாது. 2ல் கேது சம்பந்தப்பட்டதுனால சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது கண்ணு, காது, மூக்கு, தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள், இந்த முதல்ல கண்ணாடி போடுறவங்க, இல்லை போட்ட கண்ணாடியை மாற்ற போகிறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கூட சில பேர்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம். 3ஆம் இடத்துல சூரியன் சம்பந்தப்பட்ட காரணத்தால் எதிர்பாராத விதத்தில் திட்டமிடாமலே நீங்கள் ஏதாவது ஒரு பிரசித்தி பெற்ற சிவன் கோயில்களுக்கு சென்று வருகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். சிவகடாட்சம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் மிகச் சிறப்பாக இருக்கிறத பார்க்க முடியும். 4ஆம் இடத்திலே புதன் இருப்பதுனால இந்த கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டில் பசுமாடு வளர்க்குறது, நாய் வளர்க்குறது, கோழி வளர்க்குறது இப்படிங்கிறதெல்லாம் வச்சுருப்பாங்க. இதில் கூட ஏதாவது சில மாற்றங்கள் அல்லது புதுசாக 2 உருப்படி வீட்டுக்கு வரும், இப்படிங்கிற நல்ல முன்னேற்றங்களும் சந்தோஷங்களும் இருக்கிறத பார்க்கலாம். ஆனாலும் சொல்கிற தடைகள் ஏற்படும். தடைகளை உடைத்தெறிந்துவிட்டு உங்கள் வாழ்க்கை பாதையை உருவாக்கி கொள்வதில் முனைப்பாக இருப்பீங்க, வெற்றியும் பெறுவீர்கள். சிம்மம் ராசி நேயர்களே, இந்த சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்திலையும் ரொம்ப அனுகூலமான செய்திகள் ஏராளமாக இருக்கிறத பார்க்கலாம். போன வாரத்தின் விட்டகுறை தொட்டகுறையெல்லாம் இந்த வாரத்திலையும் உங்களுக்கு கனகச்சிதமாக வந்து சேரும். இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு செய்கின்ற தொழில் முன்னேற்றங்களை கொடுக்கும். படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகக்கூடியது உண்டு.
நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட காசு, பணம், சொத்து, சுகம் இவற்றை கைப்பற்றிக் கொள்ளுகின்ற வாய்ப்புகள், பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு அபரிவிதமான லாபங்கள், இந்த சீட்டு தொழில், ஃபைனான்ஸ் தொழில் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள். அதே போல் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது வீட்டுக்குள்ள சுபகாரியங்கள், சுப செய்திகள், நீண்ட நாட்களாக நடைபெறாது தடைபட்டு போன சம்பவங்களை எடுத்து நடத்துவது, சொந்தங்களோடு இணைந்து சென்று மகிழ்ந்து கொண்டாடுவது, பயணங்களின் மூலமாக வெற்றிகளை பெறுவது, நீண்ட தூரத்திற்கு சென்று வாழ்க்கை அமைப்பது. இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா துபாயிலேருந்து அமெரிக்காவுக்கு போகிறேன், அமெரிக்காவிலேருந்து துபாய்க்கு வர்றேன், இப்படிங்கிற மாதிரியான சில மைக்ரேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் கூட இந்த வாரத்தில் நிறைய பேர்களுக்கு தோன்றும். அந்த பேப்பர்ஸ் எல்லாம் மூவ் பண்ணலாம். இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களும் இந்த வாரத்து செய்திகளில் ஏராளமாக இருக்குது. இருந்தாலும் 7ஆம் இடத்தில் ராகு இருந்த காரணத்தால் ஒரு 40-45 வயதுகளை கடந்திருக்கக்கூடிய, அது கணவன் மனைவியாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும், அது குறிப்பாக ஆண்களின் உடல் நலத்தில் சற்று கவனம் கொள்ள வேண்டியது கட்டாயம். 2ஆம் இடத்துல சூரியன் சம்பந்தப்படுவது என்பது கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு நினைத்த காரியத்திற்கு தேவைப்படுகிற பொருளாதார அபிவிருத்திகள் கிடைக்கும். கடன் பட்டாவது காரியத்தை கச்சிதமாக செய்து கொள்ளுகின்ற வாய்ப்புகள் ஏராளமாக உண்டு. 3ஆம் இடத்திலே புதன் அமர்ந்திருக்கிறார். கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு புத்திசாலித்தனமாக ஒரு திட்டமிடுதல், முடிவெடுப்பது, இப்படிப்பட்ட நிலைகளில் உங்களுக்கு மக்கள் பல பேர் பார்த்து பாராட்டுகின்ற அளவிற்கு பெயர், புகழ், கௌரவங்கள் கிடைக்கும். குறிப்பாக பூமி யோகம் என்று சொல்லக்கூடியது இந்த வாரத்தில் மிகப்பெரிய நல்ல லாபத்தை கொடுக்கும். உறுதியாக இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கட்டிட சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, வாங்கி விற்கிறவங்க, புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் செய்திகள் பிரமாதமாக இருக்கிறது. கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களை பொறுத்தளவு கடந்த காலகட்டத்தில் இருந்த குறைகள் வென்றுவிட்டு அகன்றுவிட்ட காரணத்தால் பெயர், புகழ், கௌரவம், சுகம், இப்படிப்பட்ட அனைத்து நல்ல பேர்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. அதிலையும் குறிப்பாக இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு 6-12ஆம் இடத்தில் ராகு, கேது இருக்கின்ற காரணத்தால் எப்பேற்பட்ட தடைகளையும் நடவாது போன காரியத்தையும் தூக்கி நடத்தி நிறுத்தி செய்து காட்டக்கூடிய வல்லமை, அந்த இன்வால்மெண்ட்டு, கடின உழைப்பு, அது சார்ந்து செய்யக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ரொம்ப கச்சிதமாக உங்கள் பக்கத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார். கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே மிக பிரமாதமான முன்னேற்றங்கள் உண்டு. அந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கன்னியை பார்ப்பது மட்டுமல்ல, 4ஆம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தால் சில பேர்களுக்கு வாகனங்களின் மூலமாக செலவுகள் வரலாம். இல்லை வண்டி வாகனங்களை ஓட்டுற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாகனங்களவே தொழிலாக வச்சுட்டு இருக்கிறவங்க கரெக்டாக அதுக்கு இன்சூரன்ஸு பேப்பரெல்லாம் செக் பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும். ராத்திரி பயணங்களை தனியாக பண்ணுறதை முடிஞ்சு மட்டும் விட்டுறணும். இல்லாட்ட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்தணும். சொந்த வாகனங்கள் ஓட்டுறதை தவிர்க்கணும். இல்லை 12ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் குறிப்பாக தகப்பனாரின் உடல்நிலைகளிலும் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம். இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா இருக்கிற வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க, புதிய இடங்களுக்கு செல்ல ஆரம்பிப்பாங்க, புதிய ஊர்களை நாடி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 10ஆம் இடத்துல குரு பகவான் வீற்றிருக்கிற காரணத்தால் அவர் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட எந்த திட்டங்கள் போட்டாலும் அவைகளெல்லாம் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய, சக்ஸஸ் ஆகக்கூடிய ரேஷியோவில் தான் நிறைய பேர்களுக்கு சாதகமான கிரகசாரங்கள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்தளவு கன்னியில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றங்கள், முயற்சிகளில் வெற்றி பெறுவது, பொருள் சம்பாதிப்பது, நல்ல சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்கிறது, நல்ல பேர் வாங்கிறது, புகழ் வாங்கிறது, இப்படிப்பட்ட சமூகத்தின் பார்வையில் உயர்ந்ததொரு வாழ்க்கை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த கன்னியில் பிறந்தவங்களுக்கு இந்த ராசியில் இருக்கிறத கச்சிதமாக பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களே, இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்து செய்திகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப சுகபோக கொண்டாட்டங்களை அனுபவிக்கின்ற வாரமாக இருக்கிறத பார்க்கலாம். எடுத்தது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. உடலாலும் உள்ளத்தாலும் அகழுகின்ற காட்சிகளும் வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகள் இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதிலும் குறிப்பாக இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களின் கொண்டாட்டங்களுக்கு அளவே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விதிமுறைகள் உண்டு. அதிலும் குறிப்பாக 20 வயது 19 வயது நிறைந்திருக்கக்கூடிய இளம் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்விக்கு தகுந்த உத்தியோகம், எங்கே போய் என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதையெல்லாம் கச்சிதமாக செய்து கொள்ளுகிற வாய்ப்புகள், படிப்பில் மிகப்பெரிய நல்ல பெயர் புகழ் எடுப்பது, கட்டுரைகள் எழுதுவது, பார்ப்பது, படைப்பது, இப்படிப்பட்ட எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாக, தாய் மாமன் வழி வகைராக்கள் மூலமாக சில பேர்களுக்கு மிக்க அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
அது மட்டும் இல்லை, 2ஆம் இடத்துல செவ்வாய் சம்பந்தப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுகிறத வச்சு கொஞ்சம் கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. சாப்பிட்ற போது கூட தூங்குற போது கூட கொஞ்சம் நேரத்தையும் காலத்தையும் பயன்படுத்தி அதெல்லாம் பண்ணணும். எதுவுமே எடுத்தோ கவுத்தோங்க இயந்திரத்தனமாக போகிறதெல்லாம் கொஞ்சம் விட்டுடுங்க. 6ஆம் இடத்துல சனி இருக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக முன்னோர்களின் ஆசைகள் பரிபூரணமாக உங்களுக்கு உண்டு. கடன்களை கட்டி முடிப்பது அல்லது புதிய கடன்களை பெற்றுக்கொண்டு புதிய தொழில்களுக்கு செல்லுவது, இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களும் இந்த காலகட்டத்தில் மிக பரிபூரணமாக உங்களுக்கு இருக்குது. இதில் 9ல் குரு இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு இருந்தால் சென்ற இடத்தில் ராஜபதவின்னு சொல்கிறது உண்டு. அந்த அடிப்படையிலே நீங்கள் நினைத்த காரியத்திற்கு தேவைப்படுகின்ற பேப்பர் ஒர்க்கு, மற்றவர்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய உதவிகள், தூரத்து பயணங்களுக்கு வேண்டிய உதவிகள், இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கனகச்சிதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதனே 11ஆம் இடத்துல வீற்றிருப்பது என்பது லாபத்திற்கு குறைபாடுகள் இல்லை. பெண்கள் குறிப்பாக இந்த வாரத்தில் மிக குதூகூலமாக இருக்கிறத பார்க்க முடியும். ஆடை அணிகள் சேர்க்கையெல்லாம் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கச்சிதமாக கிடைக்கக்கூடியதாக அமையும். விருட்சகம் ராசி நேயர்களே, இந்த விருட்சக ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறதி குணத்தால் அவஸ்தைப்படுவீங்க. எதையுமே செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய தெரியாமல் கொஞ்சம் குழம்பி போகிறது, மறதி குணங்கள் வர்றது, இதெல்லாம் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே போன வாரத்தில் சொன்னேன், டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் கெட்ட பேர் வாங்காதீங்கன்னு சொன்னேன். அது மாதிரி இந்த வாரத்தில் அதனுடைய தொடர்ச்சி கொஞ்சம் இருக்குது. அதனால் வாரத்தின் ஆரம்பத்தில் 2-3 நாட்கள் செய்ய வேண்டிய பணிகளை ஒரு பேப்பரில் எழுதி வச்சு கனகச்சிதமாக வேலை செய்ய கற்றுக்கணும். யாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கக்கூடாது, எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாக இருக்கணும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்து கொண்டிருப்பது என்பது சில குடும்பங்களில் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கொஞ்சம் கருத்து பேதங்கள், விரிசல்கள், சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடத்திலிருந்து கொண்டு குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பது பணம் பொருளாதார விருத்திகளுக்கு குறைபாடுகள் இல்லை. நீண்ட நாட்களாக வராது போன பணமெல்லாம் கைக்கு வரும். நீண்ட நாட்களாக பார்க்காத உறவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பயணங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். 4ஆம் இடத்தில் ராகு இருப்பது பெற்ற தாயின் உடல்நிலைகளிலே சற்று குறைபாடுகள், ஏதாவது முதுகு வலி, கழுத்து வலி, எலும்பு வலி, கால் வலி, இப்படி சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்து போகிற வாய்ப்புகள் இருக்குது. பெற்ற பிள்ளையின் உடல்நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளணும். கொஞ்சம் குழந்தைகளை நல்லா கவனிச்சுக்கணும், பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரணும். படிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் அவங்க மேலே தேவைக்கு அதிகமான பொறுப்புகளை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்கள கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து போக கற்றுக்கணும். இதில் சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு சில சாதகமான தகவல்கள் வரும். அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய உதவிகளை பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் உண்டு. தகப்பன் வழி மூலமாக வரக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு பொருளாதாரம் இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்கிறத பார்க்க முடியும். ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மறந்து போய் தப்பு பண்ணக்கூடாது, மறந்து போய் எதையாவது பேசக்கூடாது. கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கவனமாக இருந்துட்டால் இந்த வாரத்தை எளிதாக கடத்தலாம். தனுசு ராசி நேயர்களே, தனுசுவில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் தேவையற்ற பயணங்கள், தேவையற்ற பண விரயங்கள், என்ன பண்ணுறது, இப்படியெல்லாம் இருந்து என்ன தான் பண்ணுறதுங்கிற மாதிரியான யோசனைகள், இதெல்லாம் கூட கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தூங்க முடியல, சாப்பிட முடியல, ரெஸ்ட்டு கிடைக்கல, ஒழுங்காக ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து வாழ முடியல, என்ன இது எப்போ பார்த்தாலும் நெருக்கடியாக இருக்குது, இப்படி என்று சொல்லுகின்ற விதத்தில் இந்த வாரத்து செய்திகள் கொஞ்சம் இருக்கிறதா இருக்குது. 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். தூங்குற நேரம் குறைஞ்சிரும், சாப்பிட்றதுக்கு நேரம் கிடைக்காதுங்கிற மாதிரியான சில குறைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கும். இந்த ராசியை சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார், குருவும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சனி பார்க்கின்ற காரணத்தால் சோம்பேறித்தனம் வருவதோ, டென்ஷன் ஆகிறதோ, குறைபாடுகளை முன்னாடி வச்சுக்கிட்டு பேசுகிறதோ, குற்றம் காணுவதோ, குறை சொல்லுவதோ, வார்த்தைகள் விளையாடுவதோ, இதெல்லாம் கொஞ்சம் வரத்தான் செய்யும். ஆனாலும் குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருப்பது என்பது இவைகளில் ஒரு பெரிய கெட்ட பேர் கெட்டதெல்லாம் வந்துடாது. குறிப்பாக சொல்ல போகணும்னா, தனுசுவில் பிறந்து சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஆண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தேவையற்ற செலவினங்கள், தேவையற்ற மாதிரியான பயணங்கள், இதெல்லாம் வருவது தவிர்க்க இயலாததாக இருக்கும். அதிலே ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் ராகு சம்பந்தப்பட்டதுனால கண்டிப்பாக கண்ணு, காது, மூக்கு, தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் மூலமாக சில செலவினங்கள் வருகின்ற வாய்ப்புகள் வரும். நீண்ட நாட்களாக தடைபட்டு போயிருந்த பத்திரம் பண்ணுறது, இல்லை கடன் கொடுக்கறது, கடனை வாங்கிறது, இப்படிப்பட்ட பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் தொடர ஆரம்பிப்பீங்க.
இல்லை 9ல் சுக்கிரன் சம்மந்தப்பட்டதுனால சில பேர் கொஞ்சம் நகை வாங்கி வைக்கிறது, வெள்ளி வாங்கி வைக்கிறது, நகையை மாற்றுறது, புது நகைக்கு போகிறது, இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் கூட சில பேர்களுக்கு உண்டு. அரசாங்க உத்தியோகத்திற்காக பரீட்சை எழுதுறது, அரசாங்கத்தில் வேலை வாங்கணும்னு துடிப்போடு இருக்கிறது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் கூட சில தனுசுவில் பிறந்தவர்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் அதை விட்டு புதிய பதவிகளுக்கு பரீட்சை எழுதி முன்னுக்கு போகணும்னா இது ஒரு சிறப்பான பீரியடாக நீங்கள் கருதலாம். இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களும் இந்த தனுசுவில் பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்பாக இந்த வாரத்து செய்திகளிலே உண்டு. மகரம் ராசி நேயர்களே, இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீரென்று எதிர்பாராத ஒரு நல்ல விஷயங்கள், நீண்ட நாட்களாக காத்திருந்த விஷயங்களை கைகூடுவது, இப்படி எதிர்பார்த்ததை விட அதிகமாக நமக்கு அனுகூலமான வாரமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இந்த ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு இருக்கின்ற காரணத்தால் நீண்ட நாட்களாக பிள்ளைப்பேறு இல்லாமல் காத்திருந்த பெற்றோர்களுக்கு இப்பொழுது பிள்ளைப்பேறு வருகின்ற வாய்ப்புகள் உண்டு. இளம் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த குழந்தைகளின் மூலமாக ரொம்ப கொண்டாடி குதூகூலமாக மகிழ்கின்ற வாய்ப்புகள், மொட்டை அடித்தேன், காது குத்தினேன், கோயிலுக்கு போனேன், சொந்தங்களை பார்த்தேன், இப்படிங்கிற நீண்ட தூரத்து பயணங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டத்தில் இருப்பதை பார்க்கலாம். அதே போல் 3ஆம் இடத்தில் ராசிநாதன் சனி பகவான் வீற்றிருப்பது என்பது முயற்சிகள் கைகூடும், போட்டிகளிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், நினைத்தது நடக்கும், தொட்டது துலங்கும். ஆக உங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் உங்களுக்கு பரிபூரணமாக பண வரவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்படிப்பட்ட அனைத்து நிகழ்வுகளும் ஒரு பக்கத்தில் இருக்கிறது. 5ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்தில் கேதுவோடு சம்பந்தப்பட்ட காரணத்தால் சில குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுறது, கடன் வாங்கி செலவு பண்ணுறது, கடமைகளுக்கு செலவு பண்ணுறது, இப்படிப்பட்ட தன்மைகளும் உண்டு. இது சுப செலவுகளாகவும் இருப்பதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. சில பேர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே சிலதெல்லாம் மாற்றுறது, கலர் அடிக்கிறது, இல்லை கதவு மாற்றின, ஜன்னல் இப்படிங்கிற செலவுகள், வீட்டுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஒரு பக்கத்தில் உண்டு. கணவன் மனைவி குடும்ப உறவுகள் குதூகூலமாக செல்லும், லவ்வபிளாக இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க, ஒரு குறைகளும் வரப்போகிறதில்லை. இதில் 3ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் இருப்பது என்பது எப்பொழுதுமே உங்களுக்கு பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய பலம். முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் எல்லாம் உங்கள் பக்கத்தில் வந்து காத்து கொண்டிருக்கும். சூரியன் வேற 9ஆம் இடத்தில் இருப்பது என்பது அட்டமாதிபதி 9ல் இருப்பது அஷ்டமங்கள கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ தேவைப்படுகின்ற பணம், காசு, பொருள் இப்படிப்பட்ட வரவுகளுக்கு குறைபாடுகள் டெஃபினட்டாக இல்லை. ஆகையினால்தான் சொன்னேன், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீரென்று வரக்கூடிய பொருள் வரவுகள் எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். கும்பம் ராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய புதுசான சில விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ பாருங்கள், ஏற்கனவே 40 வயசு ஆச்சு, வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க திடீர்னு படிக்க போகிறேன்பாங்க, திடீர்னு படிச்சுட்டு இருக்கிறவங்க படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போகிறேன்பாங்க. இப்படிப்பட்ட உல்டா மாற்றங்கள் நிறைய நடக்கக்கூடிய எண்ணங்கள் கொஞ்சம் வரத்தான் செய்யும். அது எந்த வயதுடையவர்களுக்கும் பொருத்தமான மாற்றங்களாகவே இருக்கும். அதிலும் குறிப்பாக பிள்ளைகளாக, இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க இந்த காலத்தில் நிறைய யோசிக்க ஆரம்பிப்பாங்க. யோசிக்கிறது ஒரு சிறப்புத்தன்மை, அதனால் அதற்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்தான் தீரணும். அதிலையும் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ திடீரென்று சோம்பேறித்தனம் போயிடும். காலங்காத்தால் எந்திரிப்பாங்க, பழக்க வழக்கத்தை மாற்றுவாங்க. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தில் நான் ஜிம்முக்கு போகிறேன், புதுசாக ட்ராக் வாங்கிட்டேன், ஷூ வாங்கிட்டேன், நாளிலேருந்து வாக்கிங் போகிறேன், இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் வரும். இதன் மூலமாக கொஞ்சம் செலவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் வரும். வீட்டுக்குள்ளே பெண் பிள்ளைகளை பெற்று வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி பேங்க்கில் பணம் போட்டு டெபாசிட் பண்ணுறதோ, இல்லை நகை வாங்கி வைக்கிறதோ, இந்த குழந்தைகளின் வருங்காலம் கருதி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது, இப்படிப்பட்ட தன்மைகளும் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக இருக்கிறத பார்க்க முடியும். இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தின்னு பேர். அந்த அடிப்படையில் நீங்கள் தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், நல்லதே நினையுங்கள், நெகட்டிவாக ஃபீல் பண்ணாதீங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, நிம்மதியாக தூங்குங்க, வீட்டோட ரொம்ப அடாப்டடாக இருந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த வாரத்தில் நிறைய நல்ல தகவல் கிடைக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்கார்ந்து பேசி பரிமாறி கொண்டீர்கள் என்றால் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான வாரமாக இருக்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே 10ஆம் இடத்துல செவ்வாய் தனித்திருப்பது என்பது நிறைய வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும்.
இது வரைக்கும் வேலை எங்கன்னு தேடினது போய் இந்த காலகட்டத்தில் இதை செய்கிறதா எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, நான் எப்படி 24 ஹவர்ஸ் வேலை பார்க்கவா, இப்படிங்கிற அளவுக்கு வேலை பளு அல்லது வேலை வாய்ப்புகள் எல்லாம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. இது சொந்த தொழில் நடத்தக்கூடியவர்களுக்கு மிக அற்புதத்தை செய்து கொடுக்கக்கூடியதாக அமையும். எப்படி பார்த்தாலும் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே செலவுகள் உண்டு என்றாலும் வரவுகளை பெருக்கிக் கொள்ளுகின்ற களம் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. செயல்படுத்துங்கள். மீனம் ராசி நேயர்களே, இந்த மீனத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஊர் விட்டு ஊர் போகிறது, ஒரு 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, ஊர் பக்கமே போகலை, கோயிலுக்கு போக போகிறேன், குலதெய்வம் கோயிலுக்கு போக போகிறேன், இப்படி என்று கோயில் குளங்களையும் சொந்தங்களையும் மையப்படுத்தி வைத்து கொண்டு பயணங்களை துவங்குவது நிறைய இடங்களில் நடக்கிறத பார்க்கலாம். கடல் கடந்த பயணங்கள் சில பேர்களுக்கு வரும், புதிய அனுபவங்களை கொடுக்கும். புதுசாக ஒரு இடங்களுக்கு போகிறது, புதிய உணவுகள் சாப்பிட்டு பார்க்கறது, இப்படிப்பட்ட அனுகூலங்கள் அனுபவங்கள் நிறைய பேருக்கு கிடைக்கும். இதில் இன்னும் குறிப்பாக சொல்ல போகிறோம்னா, மீனத்தில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பது உத்தியோக ரீதியாக கூட ஒரு விஷயத்தை எங்கேயாவது போக சொல்லுவாங்க, வெளிநாட்டுக்கு போக சொல்லுவாங்கங்கிற வாய்ப்புகள் உண்டு. இல்லை வேலையில் மாற்றங்கள் சில பேர் எடுத்துக்குவாங்க, இல்லை புது வேலைகளுக்கு சில இடங்களுக்கு போகிற வாய்ப்புகள் இருக்குது. இந்த ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க கூட நான் பரீட்சை எழுதி அரசாங்க வேலைக்கு போகிறேங்கிற முடிவுகளுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இப்படி அநேக அனுகூலமான செய்திகள் இந்த மீனத்திற்கு உண்டு. 6ஆம் இடத்துல சுக்கிரன், கொஞ்சம் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கவனமாக இருக்கணும், விட்டு கொடுத்து பேசி போகணும், உடல் நலத்தில் ஒருத்தர் விசாரணை பண்ணிக்கணும். அதே போல் 6ல் கேதுவும் சம்பந்தப்பட்டு 12ல் ராகு இருக்கிறதுனால எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம் இப்படிங்கிற அனைத்தையும் வென்று காட்டுகின்ற வாய்ப்புகள் ஒரு பக்கத்தில் உண்டு. உங்கள் ராசியை சூரியன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒளிகிரகத்தின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக நீங்கள் இதுவரை இருந்ததை விட ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு புது தன்மைகளில் நல்ல விதமான ஒரு பளிச்சிடக்கூடிய எண்ணங்களோடு கூடிய வார்த்தைகள் எல்லாம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறத பார்க்கலாம். புதன் 8ஆம் இடத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார். 6 அல்லது 7 8ஆம் இடத்தில் வருகின்ற போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு பேர். திடீர் வரவுகள், திடீர் பண வரவுகள், திடீர் முன்னேற்றங்கள், இப்படி ஏராளமான நன்மைகளை உள்ளடக்கிய வாரமாக இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் இருப்பதை பார்க்க முடியும். நேயர்களே, இதே போல மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.